சிவப்பரிசி போட்டு தேங்காய் பால் விட்டு காய்ச்சறதான் கஞ்சி என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முன்னா அப்படி இல்லையா? அதுல பலாப்பழம் போடுவினோம், முறுக்கு, மாம்பழம், தயிர், இப்படி ஒரு 10-20 ஐட்டங்களுக்கு மேல போடுவினோம். சித்திர புத்தனுக்கு பிறந்த நாள் அன்று எங்களோட தலையெழுத்த எழுத அரசன் சித்திரபுத்தன் அவருக்காக கண்ணுக்கு தெரியாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஆக்களை சொல்லல. அது என்னென்னா சித்திர கஞ்சியை பழங்காலத்து முறையில் காய்ச்சிடும். வடை, முறுக்கு, அன்னாசி, பலாப்பழம், பயறு, இப்படி வேற இடத்துலயும் காய்ச்சிரும் இலங்கையில. ஒரு காலத்தில் காய்ச்சி இப்போ காய்ச்சிருக்கு. இவ்வளவு விஷயம் ஏன் போடுறது? அதுக்கு ஒரு ஏதாவது இருக்கா? இனிப்பு, புளிப்பு, உரைப்பு, கசப்பு, இதுதான் நிஜ வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு தான் இது முதல் முறையாக குடிக்கிறேன். இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதான். 90ஆம் ஆண்டு காலத்தில் காய்ச்சின விஷயத்தை இங்கே கொண்டு வரணும். நான் முறுக்குக்காக கஞ்சி பண்ண போவோம். சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிலோஞ்சட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி தினம். அதோட இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய எல்லாரும், அதாவது ஒரு தொழிலை நேசித்து அதை விருப்பத்தோட செய்து அதில் முன்னேற்றம் காண்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமின்னு சொன்னோன்னே உடனே ஞாபகம் பெற ஒரு விஷயம்ண்டா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சித்ரா பௌர்ணமி என்றா சித்திர கஞ்சி. சித்திர கஞ்சி. அதை ஏன் காய்ச்சிட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா இல்லாதாக்கள் விரதம் பிடிக்கிறது. அதனால எனக்கு தெரியா வடிவா. சரி, நீங்க சொல்லுங்க. ரைட். லோஜிய மாதிரி சில நேரங்கள் அந்த சித்திரா பௌர்ணமிக்கு ஏன் அந்த சித்திரா கஞ்சி, அதாவது சித்திரா பௌர்ணமி கஞ்சி காய்ச்சறன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ரைட். இன்றைக்கு நாங்களோட போப்புறம் கீரிமலை சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த சிவன் கோயிலில் வருடா வருடம் இந்த சித்திரா பௌர்ணமிக்கு விசேடமான பூசை வழிபாடுகள்லாம் நடக்கும். அதை மாதிரி இந்த கஞ்சி காய்ச்சற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த கஞ்சி 90ஆம் ஆண்டுக்கு முன்னம் எப்படி எல்லாம் காய்ச்சினம். உதாரணத்துக்கு இதுக்குள்ள நாங்கள் வளமையாக குடிக்கிற கஞ்சி என்ன நீங்கள் லோஜி என்னென்ன விஷயங்கள்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன்? எந்த கஞ்சியை கேட்குறீங்க? இந்த சித்திரா பௌர்ணமி காய்ச்சிற கஞ்சியில என்ன என்ன விஷயங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன்? வளமையா எங்கட பக்கத்து கோயிலில் சித்ரா பௌர்ணமி கஞ்சிக்கு தரது சும்மா நாங்க வீட்டுல காய்ச்சுற மாதிரி கஞ்சி பால் விட்டு. சரி, சிவப்பரிசி போட்டு தேங்காய் பால் விட்டு காய்ச்சறதான் கஞ்சி என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முன்னா அப்படி இல்லையா? அதுல பலாப்பழம் போடுவினோம், முறுக்கு, மாம்பழம், தயிர், இப்படி ஒரு 10-20 ஐட்டங்களுக்கு மேல போடுவினோம். அது அதுல வந்து இனிப்பு, கசப்பு, புளிப்பு, தேசி புளி எல்லாம் போடுவினோமா. அதெல்லாம்